பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒருவன், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனிதன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனிதன். ஆமென். இந்த உலகத்தில் மற்றவர்களுடைய விருப்பத்தின்படி செய்ய நிறைய பேர் இணங்குவார்கள். தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி செய்ய நிறைய பேர் ஆசைப்படுவார்கள். அல்லது தன்னுடைய சகோதரனோ சகோதரியோ நண்பர்களோ அவர்களுடைய விருப்பத்தின்படி செய்ய இணங்குவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்று சொல்லுகிறார். எவனா இருந்தாலும் பரவாயில்லை, அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அதுதான் காரியம். விசுவாசிகளே, தேவ ஜனமே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய ஆயத்தமா? தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் என்று உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? சமீபத்திலே சொன்னது போல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பவுல் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வது தேவனுடைய சித்தம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த மனிதனாயிருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்ய போகிறேன். தேவனுடைய விருப்பத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறேன். என்னுடைய படிப்பில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேற நான் ஜெபிக்க போகிறேன் என்று ஜெபியுங்கள். அவனே ஆண்டவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அம்மா எல்லாம் அவரை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீஷர்கள் என்ன சொல்றாங்க, உங்க அம்மா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணுங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, என்னுடைய அம்மா யாரு, என்னுடைய அக்கா யாரு, என்னுடைய அண்ணா யாரு, என்னுடைய தம்பி யாரு அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்க தான். ஆண்டவர் யார ஒரு குடும்பமா, தேவனுடைய குடும்பமா பார்க்கிறாருன்னா அவருடைய சித்தத்தின்படி செய்யறவங்கள ஆண்டவர் அவருடைய குடும்பமா பார்க்கிறார். நீங்க அவருடைய சித்தத்தின்படி செஞ்சீங்கன்னா நீங்க அவருடைய குடும்பம். நீங்க அவருடைய விருப்பத்தின்படி செஞ்சீங்கன்னா நீங்க தான் அவருடைய குடும்பம். நீங்க அவர் விரும்புகிற மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க தான் அவருடைய குடும்பம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற குடும்பமாய் நீங்கள் இருக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்கிற மனுஷராய் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, பரமண்டலங்களில் நம்முடைய சித்தம் செய்கிறது போல பூமியில் நம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அப்படி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கருவியாய் பாத்திரங்களாய் எங்களை வைக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உதவி செய்வாராக. ஆமென்.